ఆ ప్రజలందరూ యెహోవా కార్యమును చూచెదరు. నేను నీ ఎడల చేయబోవనది భయంకరమైనది. உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். எப்பவுமே தேசமே நீ பயப்படாது, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம நாட்டுல இயேசு கிறிஸ்து பெரிய காரியத்தை செய்துன்னு வராரு. பஞ்சாப்ல முழு தேசமும் இயேசுவுக்கு சொந்தமாயிடுச்சு. மிசோரம், அதே போல மணிப்பூர், நாகாலாந்து, நிறைய இந்தியாவில் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா பீகார் 6 லட்சம் கிறிஸ்தவர்கள் மாறிக்கிறாங்க. அப்போ நம்ம தேசத்துல கூட ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறார். எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு விளங்காததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். நம்ம ஆண்டவர் பெரியவர். ஆனா அவர்கிட்ட நம்ம கேட்கிற ஜபம் எல்லாம் சின்னதா இருக்கு இல்லையா? இப்ப நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட சின்ன குழந்தைங்களா இருக்கும் போது என்ன கேக்குது? அந்த 10 பைசா சாக்லேட். நம்ம அதுங்களுக்கு 100 ரூபாய்க்கு கூட மேல ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாம். ஆனா பிள்ளைங்க ஆசை எது மேல இருக்குது? அந்த 10 பைசா மேல. அப்ப நம்முடைய ஆண்டவர்கிட்ட நாம் ஏன் பெரிய காரியத்தை நாம் எதிர்பார்க்க கூடாது? அதனால இந்த யாத்திராகம் 34:10 மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பிராமிஸ் ஆகும். உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அப்போ நம்ம கூட கர்த்தரிடத்துல வரும்போதெல்லாம் பெரிய காரியங்களை நாம் எதிர்பார்க்கணும். அவரெல்லாம் சின்னதெல்லாம் செய்யல. ஏன்னா God is so great. நம்ம எதிர்பார்க்குதல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கணும் நம்ம கிட்ட. ஆண்டவருக்காக ஏன் நான் பெரிய காரியத்தை செய்யக்கூடாது? சோ இன்னொரு வசனத்தை கூட நான் பார்க்கலாம். அதே யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல வருது. அது யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் ஓசியாவுக்கு பக்கத்துல வரும். 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கவனிக்கலாம். பரிசுத்த உபவாசத்தை நாளை நியமியுங்கள், கூறுங்கள். அதை கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த உபவாசம் ஜபம் என்பது ரொம்ப முக்கியமானது. அவருடைய பிரசன்னம் கூட இருக்கும். 2வது என்னன்னா, அதே 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எல்லாமே காஞ்சி போச்சு. இப்போ ஆண்டவர் எப்படி அந்த பெரிய காரியத்தை செய்ய முடியும்? ஆனால் அவரால் எல்லாமே முடியும். பரிசுத்த உபவாசனாலே நியமியுங்கள். 2ஆம் அதிகாரம் 15-16 ஒண்ணு வருது பாருங்க. பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை பிள்ளைகளையும் பால் குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. அதனால மணவாளன் மணவாட்டி இவங்க எங்கிருந்து புறப்படுறாங்க அப்படின்னா பாருங்க, மறுபடியும் நாம் பார்க்கலாம். 16ஆம் வசனம், ஜனத்தை கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. பிறகு கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகளுக்கு அவர்களை படித்து நிந்தைக்கும் சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதரும் உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகள் கேட்குவானேன். ஸோ நம்முடைய ஆண்டவர் எப்பவுமே நம்முடைய தேசத்துக்காக வைராக்கியம் வைக்கிறார். நம்முடைய தேசம் கடவுளுக்கு முன்பாக சொந்தமாகணும்.
அதுக்கு என்ன பண்ணலாம்? நாம் ஜெபிக்கணும். பைபிள் என்ன சொல்லுது? ஆபிரகாமை பற்றி சொல்லுது, நீ கால் மிதிக்கிற இடமெல்லாம் உனக்கு சொந்தமாகும். கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு 4 திசையை நோக்கிப்பார், நீ போகிற இடமெல்லாம் உனக்கு சொந்தம். அப்போ நம்மளுக்கு கூட ஆண்டவரே அதே தான் நம்மளுக்கு விசுவாசம் கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? தேசத்துல பலுகி பெருகிறது மாத்திரமில்ல, அதை நம்ம சுதந்திரிக்கணும், அதை நம்ம சொந்தமாக்கி கொள்ளணும். அதான் இங்க இந்த ஜோயல் சாப்டர்ல இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆண்டவர் எப்பவுமே பார்க்கலாம். மறுபடியும் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ఆ దినములలో నేను అభిమాని మీదను పరిశుద్ధ మీదను నా ఆత్మను కుమ్మరించును. இங்க என் ஆவியை நான் ஊற்றுவேன். யார் மேல ஊத்துறார் ஆவியை? ஊழியக்காரர் மேலும், ஊழியக்காரி மேலும், பிள்ளைகள் மேலும், வாலிபர் மேலும். அவர் பரிசுத்த ஆவி ஏன் நம்மளுக்கு ஊற்றுகிறாருன்னா, அப்போஸ்தல காலத்துல தான் நடந்தது. நீங்க அப்போஸ்தல 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும்பொழுது பவுல் வசனத்தை பேசிக்கொண்டு பேதுரு பேசினே இருக்கிறாரு, ஆவியானவர் இறங்குறாரு. அப்புறம் நிறைய இடத்துல மூவ் பண்றாரு அவர். அப்போ ரொம்ப பவுல் மேல ஜனங்களுக்கு நம்பிக்கை வருது, இது தேவனுடைய ஆவிதான்